தான்னா லினக்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண போகிறோம் டீட்டெயிலாக லினக்ஸோட வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதாவது ஒரு விஷயமா நான் பொறுமையாக உங்களுக்கு எடுத்து அதாவது ஒன்று ஒன்றா சொல்லித்தரலாம் பிளான் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து எல்லா நாளும் அப்படியே ஒரு ஒன் டேஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தினைக்கும் ஒரு வீடியோவை நான் தினைக்கும் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ சம் வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேஜை ஒன் வீடியோவில் அரை மணி நேரத்துலேயே அவங்க கவர் பண்ணிடுவாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுவாங்க. பட் அதை வந்து நியூவாக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தவங்களுக்கு அது ஓகே. இப்போ பேட்ச் அவுட் ஆனவங்கள இப்போ பாஸ் அவுட் ஆனவங்க 2025 பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு தான் இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒன் பை ஒன்னாக அப்படி சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதில் எந்த கான்செப்ட்டுக்கு தான் ஓஎஸ்ஸை ஒன்றுமே இல்லை. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா 2 விஷயம் மட்டும்தான். ஓஎஸ் வச்சு மனுஷனை பொறுத்த வரைக்கும் ரீடபிள் லாங்குவேஜ், மிஷினை பொறுத்த வரைக்கும் பைனரி லாங்குவேஜ் அதுதான் சொல்கிறாங்க. ரீடபிள் லாங்குவேஜ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ மனுஷன் வந்து நம்ம ஹாய் HAI ஹாய் அப்படி போட்டால் ரீடபிள் லாங்குவேஜ், ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் அதாவது படிக்க முடியும், ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி டிஃபிகலாக இருக்காது. நம்ம லாங்குவேஜ் தமிழ்னா TAMIL தமிழ் அப்படி சொல்லிட்டு நம்மளால விசிபிளாக படிக்க முடியும். ஆனால் மிஷினுக்கு வந்து அந்த தமிழுக்கு டிக்கு ஒரு பைனரி நம்பர் இருக்கும், ஏக்கு ஒரு பைனரி நம்பர் இருக்கும், எம்முக்கு ஒரு பைனரி நம்பர் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அது புரியறதுக்காக இருக்கு. அதெல்லாம் சொல்கிறாங்க. நிறைய ஓஎஸ்னால் சிம்பிளான கான்செப்ட்டு. ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி பைனரி லாங்குவேஜ் அண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி hardware understand only binary language and human understand only human readable language. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா இப்போ யூஸராக யார் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற யூஸர் நீங்கள் யாராக இருந்தாலும் ஒரு மனுஷனாக இருந்தால் யூஸர். ஓகேவா? செகண்ட் சிஸ்டம் ஹார்ட்வேர் அதாவது நம்ம லேப்டாப்பு இது எல்லாமே ஒரு சிஸ்டம் ஹார்ட்வேர் மாதிரி ஹார்ட்வேர். ஓகேவா? இந்த ரெண்டுக்குமே இன்டர்ஃபேஸாக இருக்குது தான் ஒரு ஓஎஸோட அதான் சொல்கிறாங்க it act as a interface between user and system hardware அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? செகண்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் அதாவது இந்த ஓஎஸ்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது சொல்லிட்டு இருக்குது. நிறைய சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் அதாவது ஒரு டைமில் எப்படின்னா லேப்டாப் ஸ்டார்டிங் டைமில் தான் எப்படி இருக்கணும்னா அட் டைமில் ஒரு வேலை தான் மட்டும் தான் நம்ம வேணும். இப்போ நோட் பேடில் போய் டைப் எடுக்கணும், நோட் பேடில் டைப் மட்டும் தான் அடிக்க முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க். செகண்ட் வந்து விண்டோ. இப்போ விண்டோவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் யூசர் நான் ஒரு மனுஷன், சிங்கிள் டாஸ்க் அதான் நான் ஒரு மனுஷனால லேப்டாப்பில் என்னென்ன வேலை செய்ய முடியும். இப்போ யூடியூப் பார்க்கலாம், யூடியூப் பார்த்துனே இருக்கும்போது நம்ம நோட் பேடில் போய் டைப் அடிக்கலாம், டக்குன்னு கேம் விளாடலாம் கேம் விளாடலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் விண்டோவோட இது. அப்புறம் மல்டி யூசர் மல்டி டாஸ்க் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக இந்த லினக்ஸோட மெயின் கோர் கான்செப்ட் மாதிரி. சிங்கிள் யூசர் மல்டி யூசர் மல்டி டாஸ்க்காக ஒன்றுமே இல்லை. அதாவது நிறைய யூசர் உன் ஃப்ரெண்டு ஒரு 10 பேர் குரூப் இருக்கிறாங்களா அந்த 10 பேர் சேர்ந்து அட் ஏ டைமில் யூஸ் பண்ண முடியாது. மல்டி யூசர் மல்டி டாஸ்க் அதாவது லினக்ஸோட இது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து விண்டோனா இதில் வந்து டெஸ்க் ஓஎஸ் என்டர்பிரைஸ் ஓஎஸ் சர்வீஸ் அண்டு கிளைண்ட் அப்படி போட்டுறாங்க. இதில் வந்து நான் அப்படியே கீழேருந்து வரேன். ஃபஸ்ட்டு விண்டோ 10 வந்து விண்டோ சர்வர் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது விண்டோ 10க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஐடி கம்பெனியோ மோஸ்ட் ஆஃப் எங்கே போனீங்களானோ ஐடி கம்பெனி ரன் ஆகுதுன்னா ரவுண்ட்ஸ்லேயே மேனேஜரோ இல்லை அந்த ஐடி கம்பெனிக்கு ஹெட்டாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மேனேஜர் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்க அந்த மாதிரி. ஆனால் விண்டோ லெவலுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன சின்ன கேமரா ஸ்கிரீன் மாதிரி அவங்க உட்காந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குற மாதிரி வந்துச்சு. அதான் அந்த மாதிரி விண்டோ 10க்கு அப்புறம்னா விண்டோ 10 விண்டோ சர்வீஸ். விண்டோ 8 வந்து யூனிக்ஸ்னா என்னது நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். விண்டோ 7லேயே வந்துச்சு லினக்ஸ். ஓகேவா? செகண்ட் வந்து யூனிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ யூனிக்ஸ்னால் இப்போ ஒரு வண்டி யூனிக்ஸ். ஓகேவா? யூனிக்ஸோட பேசிக் கான்செப்ட் பி லாங்குவேஜும் பஸ்கல் லாங்குவேஜும் சேர்த்து உருவாக்குனாங்க. பட் அது வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ வந்து சி லாங்குவேஜ் சேர்த்து 3மே சேர்த்து உருவாக்கப்பட்டதான் யூனிக்ஸ். ஓகேவா? யூனிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு அடிப்படை ஓஎஸ்லேயே ஃபஸ்ட்டு உருவாக்குனது ஃபாதர் ஆஃப் ஓஎஸ் கேட்டாவே யூனிக்ஸ் தான். செகண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா செகண்ட் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப். இப்போ நீங்கள் லேப்டாப் வச்சுக்கிறீங்களா அதுக்கு ஒரு தனி ஓஎஸ் இருக்குது. ஆப்பிளுக்கு தனி ஓஎஸ் இருக்குது. அதாவது மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் சொல்லுவாங்க. அதாவது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்
பிஎம் சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் ஏஐஎஸ் இது எந்தெந்த டேட்டா தான் பார்த்து டேட்ஸ்னா ஓகேவா. ஆனால் வந்து யூனிக்ஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தா இது ஓப்பன் சோர்சஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது எப்படின்னா ஜியோ செல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜியோ சிம் போட்டால் தான் அது ஒர்க் ஆகும். அது இல்லாமல் ஜியோ சிம்மாவுக்கு அவங்களோட சிம் இருந்தால் தான் இது பண்ண முடியும். அது மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கும். அதான் யூனிக்ஸோட இது பிரச்சனையே. அப்புறம் இந்த எல்லா ஹார்ட்வேர்லையும் இது சப்போர்ட் ஆகும். இப்போ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சிஸ்டத்தில் வேணால் எந்த ஃபோனில் யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன எலக்ட்ரானிக் டிவைஸில் கூட யூஸ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் செல் நிறைய ஆண்ட்ராய்ட் வாட்சில் கூட யூஸ் பண்ண முடியும். ஆனால் யூனிக்ஸ் பொறுத்த அப்படி இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக உருவாக்கப்பட்ட லேப்டாப்போ அதுக்காக உருவாக்கப்பட்ட இதில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. செகண்ட் வந்து லினக்ஸோட கான்செப்ட் பற்றி சொல்கிறேன். லினக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. லினக்ஸ் வந்து எப்படி எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. லினக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஓப்பன் சோர்சஸ் பிளாட்ஃபார்ம். அதாவது யார் வேணால் எந்த டைமில் வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கண்டிஷனோட உருவாக்கப்பட்டது தான் லினக்ஸு. அது இல்லாமல் ஹார்ட்வேர் டிபெண்ட். அதாவது இந்த ஹார்ட்வேர்க்குலாம் இந்த டைமில் தான் யூஸ் பண்ணணும், இந்த சிஸ்டத்தில் தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் யார் எந்த சிஸ்டத்தில் வேணால் இந்த லேப்டாப் தான் இல்லை ஹெச்பி ஐஓஎஸ் எந்த லேப்டாப் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஆப்பிள் லேப்டாப்பில் சில ஆப் இருக்கும், ஆப்பிள் ஸ்டோர் சொல்லிட்டு. அதில் இருக்கிற ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் போட்டு சப்போர்ட் பண்ணால் சப்போர்ட் ஆகுது. ஆனால் பட் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள்லையும் நீ யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் உன்னால் யூஸ் பண்ண முடியும். அதான் ஹார்ட்வேர் டிபெண்ட். மல்டி டாஸ்க், அதான் சொன்னல, இதே விண்டோவை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்க் இருக்குது. பட்டு ஒரு யூசர் வச்சு தான் மல்டி டாஸ்க் யூஸ் பண்ண முடியும். ஆனால் லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி யூசர் மல்டி டாஸ்க் அது ஒன்று. அப்புறம் செக்யூரிட்டி. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் நிறையா பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்போ பார்த்தா வைரஸ் அட்டாக் அப்படின்னு நிறைய கேள்வி. ஆப்பிள் ஃபோன் அவ்வளோ செக்யூராக இருக்குது, ஆப்பிள் ஃபோனில் கூட உங்களுக்கு வந்து வைரஸ் வரும். ஆனால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் வைரஸ் வரும் ஒரு இது இருக்குது. பட் இப்போ 100% 10% வைரஸ் வரும், 90% செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸ்டேபிலிட்டி, இதை பற்றி மெமரி பற்றி ஒரு ஸ்டேபிலிட்டியாக இருக்கும். இப்போ ஒரு டேட்டாவும் கரெக்டாக ஆர்டர் வைஸ் இருக்கும், அந்த மாதிரி கரெக்டாக ஸ்டேபிலிட்டியாக இருக்கும். ஓகேவா. அதான் லினக்ஸோட ஸ்பெசிஃபிக்கான இது. இப்போ யூனிக்ஸ் தான் ஒன்றுமே இல்லை. நான் இதில் யூனிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்டான ஸ்வீட்டான ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இது அப்போ தான் உங்களுக்கு லைட்டாக புரிய மேபி வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பைக் ஒன்று உருவாக்கிட்டாங்க, அதான் யூனிக்ஸு. அதை பார்த்து ஒருத்தன் பிட் அடிச்சுன்னா ஹீரோ ஹோண்டா, நிறைய ஹீரோ ஹோண்டா, ராயல் என்ஃபீல்டு அப்படி ஒன்று அவன் அந்த பைக்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உருவாக்கணும் ராயல் என்ஃபீல்டு. அந்த மாதிரி ஒரு கம்பெனி யமகா அந்த மாதிரி கம்பெனி நேம் வச்சு உருவாக்கணும் தான் ஆப்பிள், ஆண்ட்ராய்டு, ஹெச்பி நிறைய ஐபிஎம் இந்த மாதிரி உருவாக்கணும். பட் இதில் எல்லாத்துலேயுமே என்ன பிரச்சனைனா காசு. நீ இப்போ வந்து ஆப் ஓஎஸ் யூஸ் பண்ணணும்னா காசு கட்டணும், தனியாக ஆப்புக்கு தனியாக காசு கட்டணும், இந்த டிவைஸில் தான் இது ஆகும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த டைமில் வேணால் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் தான் சில விஷயத்த எல்லாத்துக்கும் இந்த மாதிரி காசு போட்டுன்னு இருந்தாங்கன்னா நம்மளால அது சின்ன இப்போ வராங்க கம்ப்யூட்டர் லைன்லேயே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படி யோசிச்சு உருவாக்கப்பட்டது தான் லினக்ஸோட ஸ்பெசிஃபிக்கான இது. ஓகேவா. சரி, அது இல்லாமல் லினக்ஸில் வந்து பெஸ்ட்டாக என்ன சொல்லணும்னா த மேனேஜரிங் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸஸ். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேர் ரிசோர்ஸுக்கும் யூஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து 2 டைப் இருக்குது, GUI அண்ட் வந்து கமாண்ட் லைன். அதாவது லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே கமாண்ட் லைனா, நீங்கள் எல்லாத்துக்குமே ஆஷ் இன்க்ளூரு இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் கோடிங்கில் இதில் இன்வால்வே ஆகாது. இதை பொறுத்தவரைக்கும் கமாண்ட் லைனா நீங்கள் நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா காட்டுறேன் பாருங்க கமாண்ட் லைனா. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஆஷ் யுவர் நேம் ஆர் அப்படின்னா கர்னல் வெர்ஷன், இன்னும் கர்னல் வெர்ஷன் எப்போ வந்துச்சு அந்த மாதிரி நிறைய கமாண்ட் லைன் இருக்கும். அந்த கமாண்ட் லைன் நீங்கள் மட்டும் மெமரி பண்ணி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக அதை சிஸ்டத்தில் போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா வச்சுங்க உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் லினக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா. இந்த வீடியோ இதோட முடியுது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெயில் ஏரியா கமெண்ட் பாக்ஸ்க்கு டேக் பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். அதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, என்கிட்ட பர்சனலாக கேட்கணும் இல்லை கமெண்டில் போடுங்க, அதை பார்த்தும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ரீப்ளை பண்ண பார்க்குறேன்.